நம்ம தமிழ் சொல்லி எப்படியே மூச்சு கொடுத்து நம்ம சேதுபதி காப்பாற்றணும். தமிழ் சொல்லி பார்த்து செம்ம குழந்தை கத்த ஆரம்பிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்கா, படிச்சிருக்கே தவிர மெண்டலில் மூளைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. எவ்வளோ பெரிய ஆபத்தான காடு தெரியுமா? இங்கே உன்னை ஏன் வர சொன்னா அப்படி சொல்லி ரொம்ப கோவத்தில் கத்துறாங்க. இதை கேட்டோன்னு தமிழ் சொல்லி ரொம்ப கோவத்தில் இன்னும் இந்த மாதிரி கத்துறாவில் வச்சுக்காதீங்க, உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நல்லவங்க நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, எனக்கு அதே போது காப்பாற்றுறதுக்கு மிகப்பெரிய நன்றி. நீங்கள் நல்லவங்க மாதிரி ரொம்ப கேவலமாக பேசாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாததுக்கு வாடி புள்ள பேசிட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இது மட்டும் வாய்க்கிலேயே பேசு, இன்னும் கொஞ்சமாட்டும் அறிவு இருக்குது, அந்த போர்டை நீ பார்க்கல, புதக்குள்ளே இருக்க ஆபத்தான பகுதி சொல்லி எழுதி போட்டிருக்கான், படிக்காமல் நீ பாட்டுக்கு உள்ளே வந்து இப்படி சாக கிடந்திருக்க அப்படி சொல்லிட்டு நான் மட்டும் ஒரு துடிச்சு செத்து போயிருப்பா அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னு தமிழ் சொல்லி வந்து அதான் வந்து காப்பாற்றிட்டீங்களா, அப்புறம் என்ன? அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்தது காரணம் மாமா உடைய எப்படியா நான் காப்பாற்றணும், அதுக்காக மட்டும் தான் நாங்கள் வந்திருக்கேன். அந்த மூலிகை மருந்து நான் கண்டுபிடிச்சி எப்படியாட்டு மாமா உயிரை நான் காப்பாற்றுங்கிறத போக மாட்டேன் அப்படி சொல்கிறது. இது கேட்டோன்னே சேதுபதிக்கு ரொம்ப வருது. முட்டாள் மாதிரி பேசாத தமிழ் சொல்லி, இது எவ்வளோ பெரிய ஆபத்தான காடு தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும் ஆபத்தான காடுன்னு. அந்த வைத்தியர் நீங்களே பேசுகிறது எல்லாமே நான் கேட்டுட்டு இருந்தோன்னு தான் நான் முடிவு பண்ணி இங்கே வந்திருக்கேன். எனக்கு எப்படியாட்டு மாமா உயிரை காப்பாற்றினா மட்டுமே போதும் அப்படி சொல்கிறாங்க. அது கேட்டோன்னே சேதுபதி இது முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, அப்புறம் வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பைத்தியத்தை தான் பண்ணுறது, ஒழுங்கு முறைத்து கிளம்பி வீட்டுக்கு போ, நீ எப்படின்னு மருந்து கண்டுபிடிச்சி நான் கொண்டு வரேன் அப்படி சொல்லுங்க. அது கேட்டோன்னா தமிழ் சொல்லி வந்து அதெல்லாம் முடியாது, நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் வேணால் அந்த பக்கம் போய் தேடுங்க, இந்த பக்கம் தேடுறேன் அப்படி சொல்லுங்க. அது கேட்டோன்னா சேதுபதிக்கு ரொம்ப கோந்து, நீ அந்த பக்கம் போகிற இந்த பக்கம் போகிற, முட்டாள் மாதிரி பேசாதடி, ஒழுங்காக கிளம்பிப்போ, நான் கண்டுபிடிச்சி வரேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கேருந்து அந்த பூச்சிங்களாம் கரெக்டாக வந்துடுது. பூச்சி பார்த்தோன்னா நம்ம சேதுபதி தமிழ் சொல்லி செம்மையாக பயப்படுறாங்க. அப்படி ஆடாமல் அசையாமல் இரு அப்படி சொல்லிட்டு அங்கேயே ரெண்டு பேரும் ஆடாமல் அசையாமல் நிற்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம தமிழ் சொல்லி வந்து வேக வேகமாக பயத்தில் மூச்சு விட்றாங்க. அதை கவனித்த சேதுபதியும் எங்கள் கையை வச்சு வாயை பொத்திடுறாங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாலும் எனக்கு போதும், மூச்சு வேகமாக விடாது அப்படி சொல்லிட்டு அப்படி அமைதிப்படுத்துகிறாங்க. பூச்சியும் கிட்ட வந்து நல்லா மோந்து பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் வேர்வை சொல்லலாம் பார்க்குறாங்கன்னா அவங்க உடம்புல இந்த சேறு சகதியாக இருந்தோன்னே அதனால் பூச்சியெல்லாம் கண்டுபிடிக்க முடியல ஆள் அப்படி சொல்லிட்டு ஒன்று அங்கேருந்து பூச்சி எல்லாமே விலைக்கப்படுது. இதை கவனித்த சேதுபதியும் அந்த பூச்சிக்கு நம்மளை அடையாள தேர்தல், அது மட்டும் இல்லாமல் மேலே நம்ம சேறு சகதியாக இருந்தோன்னே அந்த பூச்சி நம்மளை ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டு அப்போ இந்த சேறு சகதி நல்லா எடுத்து பூச்சிக்கா தமிழ் நம்மளை ஈஸியாக காப்பாற்றுறதுக்கு இது நல்ல வழி. அது மட்டும் அந்த பூச்சிக்கு வந்து நம்மளுக்கு அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த நல்ல ஒரு ஐடியாவை கிடச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு இந்த சேறு சகதியில் பூத்திக்கிறாங்க. நம்ம இந்த பக்கம் தீயெல்லாம் பற்ற வச்சுட்டு நம்ம தமிழ் சொல்லி அங்கேருந்து நான் தனியாக போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இது கேட்டால் நம்ம சேதுபதி ரொம்ப கோவத்தில் முட்டாள் மாதிரி என்னால் முடிவிடு, அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இரு, எதையும் பண்ணுப்போ அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டு நான் தமிழ் சொல்லியும் ரொம்ப நேரம் கம்மியாக இருக்குது, நீங்கள் அந்த திசையில் போய் தேடுங்க, இந்த திசையில் தேடுறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து தேடினா ரொம்ப நேரம் கம்மியாக தான் இருக்கும், எப்படியாட்டு சீக்கிரமாக அந்த பூவை கண்டுபிடிச்சி கொண்டு போனால் மட்டுமே மாமா உயிரை காப்பாற்ற முடியும் அப்படி சொல்லிட்டு தமிழ் சொல்லி அங்கேருந்து போகிறாங்க. இந்த பக்கம் சேதுபதி போகிறாங்க. எப்படி ரெண்டு பேரும் இந்த பூவெல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாரும் உயிரும் காப்பாற்றிடுவாங்களா என்ன? அது மட்டும் இல்லாமல் காப்பாற்றோன்னே நம்ம சேதுபதி இப்போ மட்டும் தமிழ் சொல்லியே புரிஞ்சுப்பாங்களா, நம்ம தமிழ் சொல்லியே சேதுபதி மன்னிச்சு ஏற்றுப்பாங்களா, எல்லாமே பொறுத்துன்னு வரப்போகிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.